அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நான் வந்து சவுதியில் எனக்கு எப்படி லைசன்ஸ் வாங்கினேன், டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினது 2022 ஜூனில். இப்போ 2 வருஷம் ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஒரு வாரம் கிளாஸ் போயிட்டு டெஸ்ட்டுக்கு போகிற டைமில் வந்து கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, பிரின்சஸ் நூரா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் மாதிரி எடுக்கணும். அது பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு மெசேஜ் வரும் கொடுத்துருக்க நம்பரில். அந்த மெசேஜ் வந்து அரபிக்கில் வரும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய மெசேஜஸ் அரபிக்கில் வரதுனால நம்ம இதையும் நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா மெசேஜையுமே ட்ரான்ஸ்லேட்டர் போட்டு இது வந்து என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா நல்லது. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் வந்து டேரெக்டாகவே யூனிவர்சிட்டி போகணும். யூனிவர்சிட்டியில் நேராக போய் அவங்கள மீட் பண்ணுறச்சு அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இந்தியா லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு. இந்தியா லைசன்ஸ் இருக்கும்போது நம்மளை டேரெக்டாக வந்து டெஸ்ட்டுக்கு கூட கூப்பிடுவாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து திரும்ப நமக்கு கிளாஸஸ் தேவைப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸஸ் கம்மியாக தேவைப்பட்டுச்சு, அதாவது நமக்கு ஆல்ரெடி நல்லா வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா கிளாஸஸ் கம்மியாக இருக்கும். அதனால் காசுமே கம்மியாக வரும். ஆனால் நான் வந்து புதுசாக தான் போயிருந்தேன். எல்லாமே புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு புதுசாக போனதுனால எனக்கு வந்து காசு வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும், கிளாஸஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 2760 ரியால் வந்து பே பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து மெயில் ஐடியில் வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் வந்து இந்த டிரைவிங் சம்மந்தமாக படிக்கிறதுக்கு ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாகவே படிக்கணும். தியரி கிளாஸ் மாதிரி நம்ம ஃபுல்லாக அது நல்லா படிச்சுக்கணும். அது நல்லா ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணிவிட்டு இப்படி நான் வந்து ரெடியாக இருக்கேன் டெஸ்ட்டுக்கு, தியரி டெஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு 40 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் மாதிரி எடுக்கணும். நமக்கு வந்து அந்த ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல, அதனால் வந்து நமக்கு எப்போ அந்த டேட்டு காமிக்குதோ நம்ம அப்போ வர சொல்லுவாங்க. நம்ம அங்கே போனோன்னா டெஸ்ட் 40 மார்க்கு வச்சாங்க. 25 எடுத்தால் பாஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 25 அதில் மேலே எடுக்கணும். எனக்கு வந்து 35 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் ஒரு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப 2 நாள் கழித்து வந்து டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நம்ம வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து கிளாஸ் போக ஆரம்பிக்கணும். டிரைவிங்க்கு வண்டி ஓட்டி பழகிறதுக்கு கிளாஸ் போக ஆரம்பிக்கணும். அதுக்குமே அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, டேட் செக் பண்ணுவாங்க. எப்போ வந்து அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த லேடிஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஃபுல்லாக. அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் நம்ம இந்தியன்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள அரபீஸ்லேயே வந்து நல்லா வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச அந்த மாதிரி அரபீஸ் பார்ப்பாங்க. ஃபுல்லாக அரபி டீச்சர்ஸ்ட்டை வந்து நம்மளால் வந்து படிச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க நிறைய சொல்லிக் கொடுக்கணும்ல. அதனால் நமக்கு இந்தியன்ஸ்க்கு தக்கன டீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அவங்க வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 11 நாள் எனக்கு கிளாஸ் இருந்துச்சு. தொடர்ச்சியாக 11 நாள் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு. டெய்லியுமே கிளாஸ் இருக்கும். அதுவுமே 7 மணிக்கு, 9 மணி, 11 மணி, 1 மணி. நீங்கள் இந்த 4 டைமில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம வந்து சொல்லணும், இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து டெய்லி கிளாஸஸ் மிஸ் பண்ணாமல் போயிட்டே இருந்தேன். அப்போ அதுக்கு இடையிலே வந்துட்டு நான் வந்து இது ஒரு பிளட் டெஸ்ட்டும் இந்த நமக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதில் பிளட் டெஸ்ட்டும் ஐ டெஸ்ட்டும் வரும். அதை வந்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே எடுக்கலாம். அங்கே வந்து 150 170 ரியாலில் வரும். இல்லை வெளியே நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் போய் எடுத்துக்கலாம். அங்கே வந்து 100 ரியால் வரும். ஸோ நமக்கு தேவைக்கு ஆனால் முன்னாடியே எடுத்து வச்சுட்டா நமக்கு ஈஸியாக நம்ம டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எல்லாமே ரெடியாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த 11 நாள் கிளாஸ் போகும்போது இடையில ஒரு நாள் மெடிக்கல் டெஸ்ட்டுமே எடுத்து வச்சுட்டேன். யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய ஏரியா. அங்கேயே வந்து நிறைய ரோடு இருக்குது. அதனால் அங்கேயே வந்து ஃபுல்லாக கிளாஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே வந்துடுவாங்க. சிக்னல்ஸ்லேருந்து நமக்கு ரவுண்ட் அபவுட் இருக்கும். அது வந்து எல்லாமே அங்கே வந்து நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. நமக்கு 11 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கே கூட கிளாஸ் வந்து நம்ம அதாவது டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் வண்டி ஓட்டுறதுக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கிளாஸ் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போகலாம். இப்போ டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. 2 வருஷத்துக்கு வேணுமா, 5 வருஷத்துக்கு வேணுமா, இல்லை 10 வருஷத்துக்கு வேணுமான்னு கேட்பாங்க. இப்போ 2 வருஷம்னா 80 ரியால் வரும், 5னா 200 ரியால், 10 வருஷத்துக்கு 400 ரியால் வரும். டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நம்ம நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ராக்டிஸ் நல்லா எடுத்துகிட்டா நல்லது. அதேமாதிரி பார்க்கிங் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. 90 டிகிரி பார்க்கிங், 60 டிகிரி பார்க்கிங்லாம் இருக்குது. அவங்க நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நீங்கள் வீட்லேயும் அந்த பார்க்கிங்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனால் கொஞ்சம் நல்லது.
ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் 2 கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்படியும் டெஸ்ட்டு வைப்பாங்க. எப்போவுமே இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு போகிறச்ச நீங்கள் வந்து காரில் ஏறும்போதே ரொம்ப வந்து உட்காந்த உடனே சீட் பெல்ட் போட்டிருக்கோம். சீட் பெல்ட் கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. அப்புறம் மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு மேலே ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த மேலே இருக்க மிரரையும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடு இருக்க மிரர் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணுறோமா கிளம்புறதுக்கு முன்னாடிங்கிறத நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் பிரேக் வந்து எடுத்து விட்டுருக்கணும் கிளம்புறதுக்கு முன்னாடி, அதையும் பார்ப்பாங்க. டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக காரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. சும்மா வந்து டக்குன்னு எங்கேயும் பிரேக் போடுறது அந்த மாதிரிலாம் விட்டக்கூடாது. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் காரில் அப்படின்னா ரைட் சைட் போகணும், லெஃப்ட் சைட் போகணும். ஒரு காரை வந்து ஓவர்டேக் பண்ணணும்னா நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறோம், இந்த லேன்லேருந்து அந்த லேனுக்கு எப்படி போகிறோங்கிறத நோட் பண்ணுவாங்க. அப்படி மாறும்போது நம்ம இண்டிகேட்டர் போடுறோம். நம்ம லெஃப்ட் போகிறோன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும், ரைட்டு போனால் ரைட் இண்டிகேட்டர் போடணும். அதுவுமே ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அதுலேயுமே நம்ம கவனமாக இருக்கணும். அப்புறம் ரவுண்ட் அபவுட்ஸ் இருக்கும், ரவுண்டான மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே போகும்போது நம்ம எப்படி என்ட்ராகிறோம், எப்படி வெளியே போகிறோங்கிறதையும் நோட் பண்ணுவாங்க. அதையுமே நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்குமே நம்ம இண்டிகேட்டர் கரெக்டாக போடணும். அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து வண்டியை கண்ட்ரோலாக அப்படி ஸ்லோ பண்ணி திரும்ப அப்படி அதில் தாண்டி போகிறோங்கிறதே நோட் பண்ணுவாங்க. சடன் பிரேக்லாம் போடுறது வந்து தப்பு. அதே மாதிரி இங்கே வந்து சிக்னலில் வந்து ரைட்டு திரும்பலாம், ஃப்ரீ ரைட் நமக்கு. அப்படி நம்ம திரும்பும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்ட் நம்ம நின்றுட்டு தான் ரைட்டு திரும்புகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நோட் பண்ணுவாங்க. நின்றுட்டு நம்ம லெஃப்ட் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த சைட் திரும்புகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து செக் பண்ணுறோமா, வண்டி வரதா எதுவும் பார்க்குறோமா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் ரொம்பவே முக்கியம். இப்போ ஆல்ரெடி தெரியும்னா நம்ம டேரெக்டாக டெஸ்ட்டுக்கு அட்டென்ட் பண்ண போயிடலாம். அப்போ நம்ம டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான கிளாஸஸ், இப்போ எனக்கு 11 நாள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக கூட இருக்கலாம். ஒரு 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும்போது நமக்கு ஃபீஸுமே கம்மியாகிட்டே வரும். ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அவங்க வந்து 700 ரியால் பே பண்ணாங்க. இந்த காசை தவிர்த்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு 100 ரியாலும், லைசன்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 80 ரியாலுக்கு வந்து 2 வருஷத்துக்கும், 5 வருஷத்துக்குனா 200 ரியாலும், 10 வருஷத்துக்குனா 400 ரியாலும் வரும். அவ்வளோதான். நான் என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் எப்படி வாங்கினேங்கிறத தான் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் வாங்கி 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம், ஆனால் வந்து பேசிக் இது தான். ஸோ யாராவது லைசன்ஸ் எடுக்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமே எதுனாலும் உடனே ட்ரை பண்ணி உடனே எடுங்க. டிரைவிங் வந்து நம்ம பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். பெரிய விஷயம், நிறைய பேர் வந்து இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னாங்க. ஆனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும்.